இன்னைக்கு நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவோட 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் கடைசியில் ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியையும் ஹெட் அவரோட ஆளுங்களோட வந்து பிடிச்சிட்டு போனாரு. ஹீரோ இதை பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சு அவங்கள ஃபாலோ பண்ணி அம்மாவையும் தங்கச்சியையும் எங்கே கொண்டு போகிறாங்கன்னு பார்க்குறான். மூத்த அமைச்சரோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது வாசல் எள்ளி நிற்கிறான். இவங்க தான் அவனோட அம்மாவும் தங்கச்சியான்னு கேட்க ஹெட்டும் ஆமான்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே இழுத்துட்டு போகிறாரு. ஹீரோ இது எல்லாத்தையுமே மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரையும் ஹீரோயின் இங்கே இருந்தப்போ தங்கியிருந்த ரூமில் தான் அடைச்சி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே இந்த வீட்டுக்காரங்க தான் நம்ம குடும்பத்தை நாசமாக்குனதுன்னு தெரியும். அங்கே ஹீரோ அம்மாவையும் தங்கச்சியையும் காப்பாத்துறதுக்காக ஏதாவது ஐடியா பண்ணணும்னு கடத்தல்காரர் ஒருத்தர் இருந்தார்ல, அவரை இவனோட வீட்டில் தானே தங்க சொல்லியிருந்தான். அவரை போய் பார்க்குறான். கள்ளக்கடத்தல் விஷயத்துல ஹெட் உள்ள வந்தார்ல, அப்போ அதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்காம போல இப்போ அந்த கடத்தல்காரர்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்கான். அப்படியே அங்கே அடல்ட் புக் வரைகிற ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் உட்காந்து அவளால் முடிஞ்சதை எதையோ வரைஞ்சி நம்ம அண்ணன் கிட்ட கொடுத்து விட்டுருக்கா. அண்ணன் போய் அந்த படத்தை எல்லாம் புக்கு கடைக்காரர்கிட்ட காட்ட அடல்ட் டிராயிங் வரைய சொன்னா நம்ம ஹீரோயின் ரொமான்டிக் படம் வரைஞ்சி வச்சிருக்கா. இந்த படத்தெல்லாம் எவன்டா காசு கொடுத்து வாங்கி பார்ப்பான். அடல்ட் படத்தில் எதுக்குடா எல்லாரும் ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, உதவாக்குற நீ எல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு அந்த பேப்பரை வச்சு அடி வெளுக்கிறாரு. நம்ம அண்ணன் எல்லா அடியையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர லேடி ஜோ இருந்துட்டு அச்சச்சோ பாவம், ஏற்கனவே இந்த மூஞ்ச பார்க்க முடியாது, இப்ப அடி வாங்கி வீங்கி போய் வர இருக்குன்னு பாவப்படுறாங்க. இப்ப கொஞ்ச நாளாவே ஹீரோ அந்த ஊர்ல தான் இருக்கான். அம்மாவையும் தங்கச்சியையும் காப்பாத்துறதுக்காக வழி தேடுறான் போல. இங்க வீட்டுக்கு வரலன்னதும் என்னாச்சுன்னு ஹீரோயின் கேட்குறா. கடனை கட்டுறதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருப்பான்னு சொல்ல, அவரை பார்த்தீங்கன்னா நான் சொன்னதா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுங்க, குடும்பம் ஒன்றா சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது, ஏதாவது கஷ்டம்னா அதை ஷேர் பண்ணி தான் பண்ணணும், இப்படி அவரே தனியாக கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, அன்னைக்கு நைட்டு கடத்தல்காரர் ஒருத்தரை லாடுன்னு கூப்பிட்டு ஓடினாரா, அந்த லாடை பற்றி சில விஷயங்களை ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார் போல. அவன் அந்த லாடுன்றவரை ஃபாலோ பண்ணி கடத்தி தூக்கிட்டு வந்து காப்பர் சல்ஃபர் இதெல்லாம் கடத்துறத பற்றி என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லுன்னு கேட்டு மிரட்டுறான். அந்த கடத்தல் எல்லாம் பண்றது மூத்த அமைச்சர் தான். அவ்வளோ பெரிய தலை சம்மந்தப்பட்டிருக்குன்றது தெரிஞ்சோ நீ என்னை இப்படி கூட்டிட்டு வந்து மிரட்டுறியான்னு கேட்கும்போது, எல்லாம் துணிஞ்சுதான் வந்திருக்கேன், உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் இப்போ சொல்ற அப்படின்னு கத்தி எடுக்க, கத்தியை பார்த்ததும் அந்த ஆள் கொஞ்சம் பயந்துட்டான். அவர் பண்ற கடத்தலை மறைக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை, அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். இவ்வளோதான் தெரியுமா, நீ உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஹீரோ அந்த ஆளை குத்துற மாதிரி போக, இல்லை எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், மிங்ல இருந்து ஏதோ ஒரு பெரிய அதிகாரி வரப்போறதா 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். இந்த இன்ஃபர்மேஷன் உண்மைதான் போல. அங்க மூத்த அமைச்சரோட வீட்லயும் அந்த அதிகாரியை பத்தின டிஸ்கஷன் தான் நடக்குது. அந்த அதிகாரியை நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும், பொண்ணோ பொருளோ எல்லாத்தையுமே கொடுத்து கவனிங்க, அவர் நம்ம பக்கம் தான் இருக்கணும்னு மூத்த பையன்கிட்டையும் ஹெட்டுக்கிட்டையும் சொல்றாரு. லீ இந்த மீட்டிங்ல இல்ல, அவனுக்கு இன்னும் இந்த கடத்தல் தொழில் பத்திலாம் தெரியாதுல்ல, அவனை கூப்பிடல போல. அடுத்து மூத்த அமைச்சர் ஹீரோவை பத்தி கேட்கிறாரு. ஹெட் அவரோட ஆளுங்களோட எல்லா பக்கமும் தேடிட்டு தான் இருக்காரு, கண்டுபிடிக்க முடியல, ஏதாவது கிராமத்து பக்கம் போய் ஒளிஞ்சிருப்பான்னு சொல்ல, அவனோட வரைபடத்தை எல்லா ஊருக்கும் அனுப்பி தேடுங்க, இளவரசியே கடத்திருக்கானா அவன் பெரிய ஆளா தான் இருக்கணும், அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவ அடல் புக் ரெடி பண்றதுக்கு விடிய விடிய வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப காலையில ஆனதும் நம்ம அண்ணன் அவ வரைஞ்ச டிராயிங் எல்லாம் பாக்குறாரு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு, ஆனா அடல்ட் புக் அளவுக்கு இல்ல. சரி பரவாயில்லன்னு அண்ணன் சொல்லிட்டு இருக்கும் போதே லேடி ஜோ சில பேப்பர்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஒரு நாவல் மாதிரி கதை எழுதியிருக்காங்க. அரண்மனையில கோர்ட் லேடிங்களுக்கு நடுவுல பேசுற கதைகள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நான் கேரண்டின்னு லேடி ஜோ ரொம்ப கான்பிடண்டா சொல்றாங்க. நம்ம அண்ணன் இப்ப அந்த பேப்பரையும் வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது. ஏன் இந்த கதையவும் இந்த படத்தையும் ஒன்னாக்கி ஒரு புக்கா ரெடி பண்ணக்கூடாதுன்னு உடனே இந்த ஐடியாவை வச்சு புக்கா ரெடி பண்ணிட்டாங்க. அதை கொண்டு போய் புக்கு கடைக்காரர்கிட்ட கொடுக்க, ஃபர்ஸ்ட் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏன்னா அடல்ட் புக் தான் நிறைய சேல்ஸ் ஆகுமா, காதல் கதைகள் எல்லாம் யார் படிப்பான்னு நம்பிக்கை இல்லாம தான் அந்த புக்கை படிக்கிறாரு. படிச்சு பார்த்தது ரொம்ப பிடிச்சி போச்சு, கிளைமேக்ஸ்ல அவரே அழுதுட்டாரு. ஆனா மித்த எல்லாருக்கும் இந்த புக்கு பிடிக்குமா, வாங்குவாங்களான்னு சந்தேகமா தான் இருக்கு. பொதுவா அடல்ட் புக்னா அந்த காலத்துல மரக்கட்டையை வச்சு அச்சு செஞ்சு பிரிண்ட் பண்ணிடுவாங்களாம், ஏன்னா போட்ட காசு கண்டிப்பா திரும்ப வந்துடும் நம்பிக்கை. ஆனா இந்த புக்கை பண்ண முடியாது, கையை வச்சுதான் காப்பி போடணும்னு சொல்லிட்டாரு. நம்ம அண்ணன் உடனே கண்டிப்பா இந்த புக்கு நல்லா விற்கும், நான் உங்களுக்கு வித்து தரேன்னு மார்க்கெட்டிங்ல இறங்கிட்டாரு. மார்க்கெட்ல மக்களை கூட்டி நடுவுல நின்றுக்கிட்டு அப்படியே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரண்மனையில வேலை பார்த்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஸ்காலருக்கும் நடுவுல உள்ள லவ் ஸ்டோரி தான். அரண்மனையில வேலை பார்க்குற பொண்ணுங்க அரசரோட அனுமதி இல்லாம யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதனால இந்த காதல் யாருக்கும் தெரியாம தான் நடந்திருக்கும். அதனால கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப ஆர்வமா உட்காந்து கேட்குறாங்க. ஆனா முழு கதையும் சொல்லிட்டா எப்படி, புக்கை வாங்க மாட்டாங்கல்ல, அதனால நம்ம அண்ணன் கரெக்டா இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல கதையை நிறுத்திடுவாரு. உடனே எல்லாரும் நான் வாங்கிக்கிறேன்னு போட்டியில புக்கை வாங்கிப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ
துறவியை சந்திச்சு தன்னோட அம்மாவையும் தங்கச்சியையும் மூத்த அமைச்சரோட வீட்டுல அடைச்சு வச்சிருக்கத பத்தி சொல்றான். அவர் உடனே முரட்டுத்தனமா எதுவும் பண்ணிடாதன்னு அட்வைஸ் பண்றாரு. அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்றான். சரி அவசரப்படாத, அவனுங்க வேற ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு சொல்ல சரின்னு இவர்கிட்ட பேசிட்டு ஹீரோ துறைமுகத்துக்கு போறான். மிங்ல இருந்து ஏதோ ஒரு அதிகாரி வரப்போறதா இவனுக்கு தெரிஞ்சிச்சுல, அதனால அங்கிருந்து வர்ற கப்பல் எல்லாம் நோட்டை விட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு யாரும் வரல, சரின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணனும் லேடி ஜோவும் புக்கு கடைக்குள்ள இருந்து வெளியில வரத பார்த்துட்டான். கடைக்குள்ள போய் புக்கு கடைக்காரர்கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டான் போல. செம்ம கோவமா வீட்டுக்கு வரான். அங்க அவங்க உட்காந்து நான் இவ்வளவு புக்கு வித்துட்டேன், நீ எவ்வளவு புக்கு வித்தன்னு பேசிட்டு இருக்காங்க. புக்கு செம்மையா சேல்ஸ் ஆகுது போல. இப்ப ஹீரோ கோவமா வந்து நம்ம அண்ணனை வெளியே இழுத்துட்டு போறான். ஹீரோயின் அவனை தடுத்து நான் என்னோட விருப்பத்துல தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்ல அவனுக்கு இது சுத்தமா பிடிக்கல, பண்ணவே பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா அவ குடும்பம்னா ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் அதுல பங்கு எடுத்துக்கணும்னு சொல்ல நான் எப்படியாவது காசு சம்பாதிச்சு கொண்டு வரேன், இந்த மாதிரி விஷயம்லாம் நீ எதுக்கு பண்றன்னு கத்துறான். லேடி ஜோ டென்ஷன் ஆகி அவங்க என்ன ஈஸியா அந்த முடிவு எடுத்துட்டாங்களா, இது பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு யோசிச்சாங்க தெரியுமா, உன்கிட்ட காசு இல்ல அதான் உதவி பண்ணணும்னு இப்படி பண்றாங்க, இதுக்கு நீ நன்றி தான் சொல்லணும்னு நல்லா பேசி விட்டுடுறாங்க. அவன் அப்படியே கோவமா அங்கிருந்து போயிட்டான். ஹீரோயினும் கோவமா இன்னொரு பக்கம் போயிட்டா. இப்ப இவங்க கையால தானே புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, கம்மியான புக்கை தான் பண்ண முடியுது. ஆனா அந்த புக்கு கடைக்காரர் நிறைய புக்கு கேட்கிறாரு. இப்ப ஹீரோயினும் லேடி ஜோவும் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் வெளியில வாங்கன்னு ஹீரோவோட வாய்ஸ். இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறானோன்னு லேடி ஜோ எழுந்து போலான்னு போக அவங்கள உட்கார சொல்லிட்டு ஹீரோயின் போறா. வெளியில போய் பார்த்தா அவன் இல்ல, ஆனா நிறைய புக்கு மட்டும் இருக்கு. ஹீரோயினோட புக்கு தான். நைட்டு ஃபுல்லா உட்காந்து அவனும் பிரிண்ட் போட்டிருக்கான். பிரிண்ட்னா மிஷின் வச்சு இல்ல, கையை வச்சு. அவன் அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டு அவன் ரூமுக்கு முன்னாடி சிரிச்சுட்டு நிக்கிறா. அவன் கதவுல ஒரு ஓட்டை போட்டு இதை பாக்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மார்க்கெட்ல நிற்கும் போது நோட்டீஸ் விட்றாங்க. இவனோட படத்தை போட்டு ஆள் எப்படி இருப்பான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு சன்மானம் உண்டுன்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு அங்கிருந்து போலான்னு திரும்பினா லியோட அண்ணக்காரனும் ஹெட்டும் துறைமுகத்தை நோக்கி போறத பாக்குறான். அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணி போனா மிங்ல இருந்து அந்த அதிகாரி இன்னைக்கு தான் வந்திருக்காரு. அவரை வரவேற்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்க அந்த அதிகாரிய உல்லாச விடுதிக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு ஒரு பொண்ணையா உட்கார வச்சு சரக்கூத்தி கொடுத்து லீ அண்ணக்காரன் தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த அதிகாரி கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குறான். அந்த நாட்டு அரசரோட பிஏக்கு மூத்த அமைச்சர் எழுதின லெட்டரான். அமைச்சர் கிம்முக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்கல்ல, அது வேற. இந்த லெட்டர் வேற. அண்ணக்காரன் இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு லெட்டரை கொடுக்க அந்த அதிகாரி லெட்டரை வாங்கிட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு. வேற எதுக்கு, கிஃப்ட்டுக்கு தான். இதை புரிஞ்சுக்கிட்ட அண்ணக்காரனும் ஹெட்டுக்கு சிக்னல் கொடுக்க 4 பெட்டியில வெள்ளி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அதிகாரிக்கு சிரிப்பை பார்க்கணுமே. அண்ணக்காரன் கொடுத்த லெட்டரை பெட்டிக்குள்ள வச்சு கண்டிப்பா கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. இப்ப அந்த அதிகாரிக்கு பக்கத்துல இருந்த ஒரு பொண்ணு ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஸ்காலர்களுக்கு நடுவில் நடந்த சண்டையை தீர்த்து வச்சதுக்கு ஒருத்தங்க அரிசி மூட்டையை பரிசா கொடுத்தாங்கல்ல, அந்த லேடி இவங்க தான். இப்ப அவங்க மூலியமா ஹீரோ இந்த லெட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறான். நைட் ஆயிடுச்சு, டயர்டா வீட்டுக்கு போறான். வெளியில ஒரு இடத்துல உட்காந்து அவன் அம்மாவையும் தங்கச்சியை இழுத்துட்டு போனதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்ப அங்க ஹீரோயின் வர இன்னும் தூங்கலையா, நாள் ஃபுல்லா படம் வரைஞ்சி சோர்வா இருக்கான்னு கேக்குறான். இல்ல நீங்க வீட்டுக்கு வரத பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்கார்றாங்க. ரொம்பலாம் பேசிக்கல, அமைதியா பக்கத்துல உட்காந்து முழு நிலவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோ காலையிலே எழுந்திரிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு துறைமுகத்துக்கு தான் போறான். இன்னைக்கு அந்த அதிகாரி திரும்ப கிளம்ப போறாரு. லீ அண்ணக்காரன் ஹெட் எல்லாருமே அவரை வழி அனுப்புறதுக்கு கப்பல்ல ஏறி நிக்கிறாங்க. அப்ப அங்க நம்ம கடத்தல்காரர் வந்திருக்காரு. ஹீரோ தான் ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருப்பான் போல. 2 பேரும் மாத்தி சிக்னல் கொடுத்துட்டு இப்ப ஏதோ பண்ண போறாங்க. அந்த கடத்தல்காரர் அதிகாரிங்க இருக்கிற கப்பல் பக்கத்துல நின்னுக்கிட்டு சத்தமா என்னைய வாடா தேடிட்டு இருக்கீங்க, முடிஞ்சா புடிங்கடா, வாடா வாடா அப்படின்னு ஹெட்டுக்கு கேட்குற மாதிரியே கத்துறாரு. இப்போ எல்லார் கவனமும் அவர் பக்கம் திரும்பினதும் ஹீரோ அந்த கப்பல்ல மெதுவா போய் எல்லாரும் அந்த பக்கம் திருப்பி நிற்கும் போது பெட்டியில இருந்து நைஸா அந்த லெட்டர் எடுத்துட்டான். அப்புறம் தனியா உட்காந்து அந்த லெட்டரை படிச்சு பாக்குறான். அது என்ன எழுதிருக்குன்னா, இப்ப இருக்கிற அரசர் உங்களோட கருணையை மறந்து உங்களோட எதிரி கூட சண்டையை தவிர்த்துட்டு இருக்காரு. ஆனா நான் உங்களோட கருணையை மறக்கல, என்னால சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. இந்த அரசரை பதவி விலக்கிட்டு புதுசா ஒரு அரசரை கொண்டு வரணும். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற போருக்கு எங்க நாட்டுல உள்ள 10,000 வீரர்களையும் 1,00,000 அரிசி மூட்டைகளையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு எழுதியிருக்காரு. இப்ப இந்த நாடே கஷ்டத்துல தான் இருக்கு. இதுல மூத்த அமைச்சர் 10,000 வீரர்களையும் 1,00,000 அரிசி மூட்டையும் அனுப்பி வச்சு இன்னும் இந்த நாட்டை கஷ்டப்படுத்த போறாரு. அரசருக்கு தெரியாம என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. அரசருக்கு இந்த ஆள் மோசமானவன் தெரியும், ஆனா இவ்வளவு பண்ணுவாருன்னு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப அரசரையும் மூத்த அமைச்சரையும் தான் காட்டுறாங்க. அரசர் ஏற்கனவே இந்த மூத்த அமைச்சர்கிட்ட அவருக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்களை உள்ள கொண்டு வரணும்னு கேட்டுட்டு இருந்தாரா, அதுபடி 4 பேருக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாரு. அதுல நம்ம அமைச்சர்
கிம்மும் உண்டு. மூத்த அமைச்சருக்கு இதுல இஷ்டமே இல்ல. அமைச்சர் கிம் பத்தி விசாரணை போயிட்டு இருக்குல்ல அரசேன்னு சொல்ல, அது வேற பிரச்சனை, என்ன கொடுத்த வாக்க மீற பாக்குறியான்னு கேட்க அவருக்கு வேற வழி இல்ல, அமைதியா உட்காந்துட்டாரு. அடுத்த அரசவையில இப்ப அரசர் சொன்னா அந்த 4 பேருக்கு பதவி உயர்வு அறிவிக்கிறாங்க. அமைச்சர் கிம்முக்கு இடது டிஃபென்ஸ் மினிஸ்டரா பதவி கொடுக்குறாங்க. அவருக்கு சந்தோஷம், சிரிக்கிறாரு. மூத்த அமைச்சர் மூஞ்சிதான் தொங்கிருச்சு. இப்ப அரசர் அடுத்து என்ன விஷயம்னு கேட்க அவர்கிட்ட ஒரு புக்கை கொடுக்குறாங்க. என்ன புக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் எழுதிட்டு இருக்கிற புக்கு தான். அந்த புக்ல உள்ள கதை அரண்மனைக்குள்ள நடக்கிற மாதிரி தானே இருக்கும். அதுவும் இங்க பேசின ரூமர்ஸ், கூடாத காதல், அசிங்கமான வரைபடங்கள் இருக்கக்கூடிய புக்குன்னு மக்கள் எல்லாம் இப்ப இதை தான் படிச்சுட்டு இருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையுமே அமைச்சர் கிம் சொல்றாரு. இதை கேட்டதும் அரசர், யார் இந்த மாதிரிலாம் கேவலமா புக் எழுதுறது, இப்படி ஒரு புக்கு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கா, போலீஸ் சீஃப் என்ன பண்றாருன்னு லீ அண்ணக்காரனை பார்த்து கேட்கிறாரு. அவன் தானே போலீஸ் சீஃப், அவனுக்கு இந்த புக்கை பத்தி ஒரு ஐடியாவும் இல்ல, அவன் தான் கடத்தல் தொழில பிஸியா இருந்தானே. அரசர் அவனை பார்த்து, உனக்கு இதை பத்தி தெரியுமா தெரியாதான்னு கத்துறாரு. அவன் அப்படியே தலையை குனிஞ்சு நிக்கிறான். பக்கத்துலதான் மூத்த அமைச்சர் நிக்கிறாரு. இவங்க சைடு தப்புன்னு அரசர் ஓவரா பண்றாரு. இப்ப அந்த புக்கு எல்லாத்தையுமே எரிக்க சொல்லிட்டு யார் அதை வாசிச்சாலும் அந்த புக்கை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாரு. லீ அண்ணங்காரனுக்கு அமைச்சர் கிம் மேலதான் கோவம். அங்க கோட்லேடி கிம்முக்கு இதை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம். அமைச்சர் கிம்மு கிட்ட ரூமுக்கு வந்து அரசர் எப்படி சிரிச்சாரு தெரியுமா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ண, அது எப்படி இந்த மாதிரி ஒரு புக் எனக்கு தெரியாம போச்சுன்னு கேட்க, இந்த புக்கை எக்கச்சக்க பேர் இப்ப வாசிச்சுட்டு இருக்காங்க, பெரிய பெரிய நோபல் குடும்பத்துல உள்ளவங்க கூட வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே லீ அம்மாவை காட்டுறாங்க. அவங்களும் இந்த புக்கை உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா, அப்படியே மூழ்கி போய் வாசிச்சுட்டு இருக்க இவங்க மூத்த பையன் லீ அண்ணங்காரன் வேற வந்து, அம்மா அவங்க பையன் வந்திருக்கேன்னு சத்தம் கொடுக்குறான். இவங்களுக்கு அது காதலே விழல. அவன் 2-3 வாட்டி கூப்பிட்டு பார்த்துட்டு கதவு திறந்துட்டான். இந்த அம்மா இன்னும் ஆர்வமா புக்கு வாசிச்சுட்டு இருக்கு. உள்ள வந்தவன் அந்த புக்கை பார்த்துட்டான். இது அந்த தடை செய்யப்பட்ட புக்கு தானே அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படிலாம் இல்லை அப்படின்னு போய் சொல்ல, அவன் தான் புக்கை பார்த்துட்டானே. புக்கை பிடுங்கி உங்களுக்கு எப்படி இந்த புக்கு கிடைச்சதுன்னு கேட்குறான். இப்போ இந்த நாட்டில் இந்த புக்கை வாசிக்காத ஆளுங்களே கிடையாதான். அதான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு, தள்ளுவண்டிக்காரன் கொடுத்தான், உன் அப்பா கிட்ட அதை சொல்லிடாதான்னு கெஞ்சுறாங்க. இவ்வளோ பேருக்கு இந்த புக்கு போய் சேர்ந்துருக்கு, இத்தனை பேர் அதை வாங்கியிருக்காங்க, அவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்கறது பெரிய தலைவலி. அண்ணன்காரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த புக்கை கையில வச்சுட்டு ஒரு இடத்துல நின்று யோசிச்சுட்டு இருக்க, அப்பா அங்க லீ வந்து என்ன விஷயம் என்னாச்சுன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் இவன் என்னதான் சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, வா ரூம்ல போய் பேசலான்னு அந்த புக்கை கொடுத்து, நம்ம அம்மா வர அதை வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்படி என்னதான் இருக்கு நெல்லி அந்த புக்கை புரட்டி பார்க்க அதுல உள்ள வரைபடத்தை பார்க்கறான். அவன் கண்ணு ஒரு மாதிரி கலங்குது. ஹீரோயின் வரைஞ்சதுன்னு கண்டுபிடிச்சான் போல. இப்ப அண்ணன்காரங்கிட்ட, நான் இந்த புக்கை எடுத்துட்டு போகவா, இதுல இருக்க படத்தை நான் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு, இந்த புக்கை யார் ரெடி பண்ணி விற்கிறான்றத கண்டுபிடிச்சிடலாம், என்னை நம்பி இந்த விஷயத்த என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணி தரேன்னு சொல்றான். அண்ணன்காரனும் சரின்னு சொல்லிட விறுவிறுன்னு அந்த புக்கை எடுத்துட்டு ரூமுக்கு போய் ஆல்ரெடி ஹீரோயின் வரைஞ்ச படம் இவன்கிட்ட இருக்கும், ரெண்டையும் பக்கத்துல வச்சு பாக்குறான். ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இந்த அளவுக்கு மோசமான படம் வரைகிற அளவு அவங்க நிலைமை போயிடுச்சுன்னு யோசிக்கிறான். தலைநகரத்துல அந்த புக்கால இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம நம்ம ஆளுங்க இன்னும் அந்த புக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ அவன் மூத்த அமைச்சர் லெட்டரை துறவி கிட்ட காட்டுறான். அவர் உடனே அரசர்கிட்ட கொடுத்துடலாம்லன்னு கேட்க, நானும் இதை யோசிச்சேன், ஆனா ஏற்கனவே என்னோட வரைபடத்தை வச்சு ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க, இந்த ராஜ துரோகத்தை தடுக்க போய் ஏன் உயிர் போனாலும் போயிடும், அது கூட பரவாயில்ல, என் அம்மாவையும் தங்கச்சியும் கொண்டுருவாங்கன்னு சொல்றான். அப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்க, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்றான். நமக்கு என்னன்னு சொல்லல. இன்னொரு பக்கம் லீ அவனோட விசாரணை ஆரம்பிச்சிட்டான். அந்த புக்ல உள்ளது ஹீரோயின் படம்னு கண்டுபிடிச்சதுனால ஹீரோவை தேடினாலே ஈஸியா அதை முடிச்சிடலான்னு ஹீரோக்கு தெரிஞ்ச அவன் கூட சூதாடுற ஒரு ஆளை பிடிச்சி மிரட்டி விசாரிக்கிறான். அந்த ஆளுக்கு ஹீரோ எங்க போயிருக்கான்லாம் தெரியல. ஆனா அவன்கிட்ட இருந்து அடுத்த லீடு கிடைக்குது. அதை வச்சு லீ ஜமால்பூன்ற இடத்த கண்டுபிடிச்சிட்டான். இப்ப அண்ணன்காரன்ட்ட எல்லா மேட்டரையும் சொல்லாம அந்த புக்கை ரெடி பண்ணவங்க ஜமால்பூர்ல இருக்காங்கன்னு மட்டும் சொல்ல, அவன் நானும் உன் கூட வந்து விசாரிக்க வரேன்னு சொல்றான். ஆனா லீ, வேணாம், என் கூட ஆளுங்களை மட்டும் அனுப்புங்க, நான் போய் அந்த விஷயத்த பாத்துக்கிறேன், நீங்க ஹீரோவை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க, அதுதான் இப்போதைக்கு முக்கியம்னு சொல்ல அவனும் சரின்ட்டான். இப்ப அடுத்த அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னானா நேரா மூத்த அமைச்சர் வீட்டுக்குள்ளே இறங்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவர் ரூமுக்கே போய் தூங்கிட்டு இருக்கிறவர் கழுத்துல வாழ வைக்கிறான். அவர் கண்ணை முடிச்சு, யாருடா நீன்னு பதற அவன் தான் யாருன்னு சொல்லிடுறான். உன் குடும்பத்துக்காண்டி பழி வாங்க வந்தியான்னு கேட்க, அப்பதான் ஹீரோ லெட்டர் எடுத்து காட்டி ஒரு இடத்தையும் சொல்லி, என் அம்மாவையும் தங்கச்சியும் இந்த இடத்துக்கு நாளை கழிச்சு நைட்டு 8 மணிக்கு கொண்டு வந்தா இந்த லெட்டரை தரேன், வேற ஏதாவது பண்ண ட்ரை பண்ணா அரசர்கிட்ட இது போயிடும்னு மிரட்டிட்டு போறான். அவன் போனதும் மூத்த அமைச்சர் ஹெட் அண்ணன்காரன் 2 பேரையும் கூப்பிட்டு ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சியும் வேற இடத்துக்கு மாத்த சொல்லிட்டு ஹீரோ ஒரு இடத்துக்கு வர சொன்னானா அந்த இடத்துல ஃபுல்லா ஆளுங்களை தேட சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு. இப்ப திரும்ப ஹீரோ துறவிக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்றான். நாளை கழிச்சு தானே இவனோட பிளானு, அதனால இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் பையனை பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு இங்க வரதா சொல்லிட்டு இப்ப பையனை பாக்குறதுக்கு வீட்டுக்கும் போயிட்டான். பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்.
அப்படியே மடியில படுக்க வச்சு தட்டி கொடுத்துட்டு இருக்க. இப்ப காலையில ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இப்பவே கிளம்புனாதான் நைட்டு தலைநகரத்துக்கு போக முடியும்னு மூத்த அமைச்சரோட லெட்டரை பைக்குள்ள வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்ப ஹீரோயின் எங்க போறேன்னு கேக்குறா. இவன் இப்ப ரொம்ப நாளாவே அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சதுனால வீட்டுல இருக்கிறதே இல்ல. என்ன விஷயம்னு யார்கிட்டையும் சொல்றதும் இல்லையா. இப்பவும் ஹீரோயின் கிட்ட விஷயத்த முடிச்சிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். பார்த்தா லீ வீரர்களோட அங்க வந்து நிக்கிறான். ஹீரோ உடனே ஹீரோயினை தான் பிடிக்க வந்திருக்கான்னு நினைச்சு அவன் முன்னாடி போய் நிக்க. ஆனா லீ இவனை கை காட்டி இந்த ஆள் தான், இவன் தான் அந்த படத்தெல்லாம் வரைஞ்சதுன்னு கையை காட்டிட்டு நிக்கிறான். வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை அம்மிக்கு பிடிச்சி கட்டுறாங்க. ஹீரோயினால தாங்கிக்க முடியல. லீ கிட்ட போய் அவரை எதுக்கு பிடிக்கிறீங்க, நான் தான் அந்த படத்தெல்லாம் வரைஞ்சது, என்னதான் நீங்க பிடிக்கணும்னு பதறா. அவனுக்காக இவ இப்படி பதறது லீக்கு இன்னும் கஷ்டமாகுது. இழுத்துட்டு போங்க அவனை அப்படின்னு கத்துறான். வீரர்களும் அவனை இழுத்து கூட்டிட்டு போக ஹீரோயின் எவ்வளவோ லீ கிட்ட கெஞ்சிரா. ஆனா அவன் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப வீரர்கள் எல்லாம் ஹீரோவை இழுத்துட்டு போக அவ அழுதுட்டே அவனோட பேரை சொல்லி அழுது கதறா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பேரையே சொல்றா. அவ அழுறத திரும்பி பார்த்துட்டே போறான். கொண்டு போய் அந்த ஊர் சிறையில அடைச்சிட்டாங்க. ஆல்ரெடி புக்குக்காரரை புடிச்சிட்டாங்க போல. 2 பேரையும் இப்போ ஒரே ரூம்ல தான் போட்டிருக்காங்க. அந்த புக்கு கடைக்காரர் வர என்னடா உன்னை பிடிச்சிருக்காங்க, உன் பொண்டாட்டின்னு வாயை திறக்க அவன் அப்படியே அவரை அமுக்கி அவளை பத்தி வாயை திறந்த இங்கேயே உன்னை கொன்னுடுவேன், இந்த படத்தெல்லாம் நான் தான் வரைஞ்சதா இருக்கணும்னு மிரட்டுறான். அடுத்து ஹீரோயின் லீயை பார்த்து பேச ஜெயிலுக்கு போறா. இவளை தெரிஞ்ச யாராவது அவளை பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை. இப்போ ஹீரோயின் லீ கிட்ட எதுக்கு இப்படிலாம் பண்ற, நிஜமான காரணம் என்னன்னு கேட்கும்போது அவன் தப்பு பண்ண குற்றவாளி அது மட்டும் தான் சொல்றான். அந்த படத்தை பார்க்கும்போதே அது நான் தான் வரைஞ்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும், உண்மையை சொல்லுங்க எதுக்குன்னு கேட்க, ஏன்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும், இதை விட்டா நான் வாழ்றதுக்கு வேற வழி இல்லைன்னு கத்துறான். ஹீரோயினை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டானா, என்ன யோசிக்கிறான்னு ஒன்னும் புரியல. லேடி ஜோ கிட்ட போய் இளவரசிய பத்திரமா பாத்துக்கோங்க, இப்படி வெளியில எல்லாம் சுத்த விடாதீங்க, அவங்க முடியாதுன்னு சொன்னாலும் வீட்டுல அடைச்சு வைங்கன்னு சொல்றான். இவனை பொறுத்த அளவு அவ மட்டும் நல்லா இருக்கணும், மத்த எல்லாரும் எப்படி போனா பரவாயில்ல. இப்ப ஹீரோயினும் லேடி ஜோவும் வீட்டுக்கு வர பையன் அப்பாவை கேட்கறான். ஹீரோவை பிடிச்சிட்டு போனதை இவன் பார்க்கல. அதனால அப்பா உன் பாட்டியை பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம அண்ணன் வந்து ஹீரோயின் கிட்டையும் லேடி ஜோ கிட்டையும் அவனை தலைநகரத்துல உள்ள காவல் நிலையத்துக்கு கொண்டு போக போறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன் இவ்வளவு வருத்தப்படுற, இந்த மாதிரி படத்துக்குலாம் ரொம்ப ஒன்றும் தண்டனை கிடைக்காதுன்னு லேடி ஜோ சொல்ல, இல்ல அதுக்கு இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயினும் என் கொழுந்தனாருக்காக பயப்படுறீங்களா, அவர் அவ்வளோ ஒன்றும் மோசமானவர்லாம் இல்லைன்னு சொல்றா. ஆனா நம்ம அண்ணன் பயப்படுறதே வேற விஷயத்துக்கு. ஹீரோவோட உண்மையான அடையாளம் தெரிய வந்துச்சுன்னா அவனை கொன்னுடுவாங்கன்னு தான் பயப்படுறாரு. ஆனா இந்த விஷயத்த இன்னும் இவங்க 2 பேர்கிட்டயுமே சொல்லல. இப்ப ஹீரோயின் விறுவிறுன்னு எங்கேயும் கிளம்ப பாக்குறா. லேடி ஜோ தடுக்க நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. சரி நான் கொஞ்சம் தூரமா இருந்து உங்களை கண்காணிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது நான் கொஞ்ச நேரம் அழணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு சொல்றா. அங்க ஜெயில ஹீரோ அம்மாவையும் தங்கச்சியையும் காப்பாற்ற முடியாம போயிருமோன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஹீரோயினை பார்த்தா லேடி ஜோ கிட்ட போய் தான் சொல்லியிருக்கா. இப்ப திரும்பவும் லீயை பார்த்து பேசலான்னு ஜெயிலுக்கு போறா. நுழைவாயில இருக்கிற வீரர்கள் கிட்ட லீயோட சொந்தக்காரின்னு சொல்ல உள்ள லீயை பார்த்தா ஹீரோவை கூப்பிட்டு எதிர்த்தாப்புல உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறான். கரெக்டாக ஹீரோயினும் அதே நேரம் அங்கே வர்றா. அவங்க 2 பேர் பேசுகிற சத்தம் கேட்டு அங்கேயே நிற்கிறா. இப்போ இந்த புக்கு மேட்டர் சாதாரண தண்டனையில் முடியாது, உயிருக்கே கூட ஆபத்து வரலாம், இளவரசிக்காக இந்த பழியை ஏற்றுக்கிறியான்னு லீ கேட்குறான். இந்த லீ ஹீரோயினுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு ஹீரோவை மாட்டி விட்டுருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் ஹீரோவோட அடையாளம், அவனோட அம்மா தங்கச்சியை பிடிச்சி வச்சிருக்கிறது, லீயோட அப்பா தான் ஹீரோ குடும்பத்தை அழிச்சது, அவரை பழி வாங்கணும்னு ஹீரோ நினைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியில் நிற்கிற ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு தனியா போய் ரொம்ப ஃபீல் பண்றா. ஹீரோ சின்ன வயசுல இருந்து அவன் யாருன்னே வெளியே சொல்லாம கஷ்டப்பட்டு மறைஞ்சு வாழ்ந்தது, இவளால கஷ்டப்பட்டதுன்னு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து உட்காந்து அழுவுறா. இப்ப அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல லேடி ஜோ ஹீரோயினை கண்காணிக்கிறேன்னு தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் நைஸா வெளியே வர நம்ம அண்ணன் பார்த்துட்டாரு. அவர் இவளை தடுக்க அவன் எனக்காக தன்னோட உயிரையே பணைய வச்சிருக்கான், நான் என் உயிருக்காக பயந்து போய் இங்க இருக்கணுமா, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க இல்ல நான் தனியாவே போறேன்னு ஜெயிலுக்கு தான் போறா. இன்னொரு பக்கம் துறவி, அவருக்கு ஹீரோவை பிடிச்சி வச்சிருக்கிறது தெரியாது, அவன் வருவான்னு காத்துட்டு இருக்காரு. அங்க ஹீரோயினும் நம்ம அண்ணனும் ஜெயிலுக்கு போய் நுழைவாயில நிக்கிற வீரருக்கு லஞ்சம் கொடுத்து ஹீரோயின் மட்டும் ஹீரோவை பார்க்க உள்ள போயிட்டா. அவன் இவளை பார்த்ததுமே பக்கத்துல வந்து என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போன்னு பதறான். அவ இவனை பார்த்ததுமே அழ ஆரம்பிச்சிட்டா. அவனோட உண்மை எல்லாம் தெரிஞ்ச உடனே ரொம்ப அவன் பயந்துட்டான். ஏன் எதுவும் ஆச்சா, ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க அவ அழுதுகிட்டே அவன் கையை பிடிச்சி உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சான்னு கேட்குறா. அவன் சிரிச்சுக்கிட்டே அதான் பாக்குறல்ல கன் மாதிரி இருக்கேன், என்னை பத்தி கவலைப்படாத நீ பத்திரமா இருன்னு சொல்றான். அவ இன்னும் அழதான் செய்யறா. என்னாலதான் எல்லாமே, மன்னிச்சுடு, எப்பவுமே என்கிட்ட இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுன்னு அழுவுறா. இந்த வாட்டி அவனும் ஆள ஆரம்பிச்சிட்டான். அவகிட்ட முகத்தை காட்டாம ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து போ, திரும்பி வராதுன்னு ஹார்ஷா பேசலான்னு பாக்குறான். அவளுக்கு இவனை பத்தி இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, மனசுக்குள்ள நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்து வளர்ந்துருப்பேன்னு அவனோட முகத்தை தொட்டு அழுவுறா. அவன் அவ கண்ணீரை துடைக்க போகும்போது
போது இப்போவும் அவ மனசுக்குள்ள உன்னோட குடும்பத்தை பழி வாங்குற எண்ணத்தை எல்லாத்தையுமே எனக்காக விட்டு கொடுத்துட்டேன்னு ரொம்ப அழுவுறா. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த சட்டையில தான் மூத்த அமைச்சர் கொடுத்த லெட்டர் இருக்கு, அது யார் கைக்கு போக போறதுன்றது தெரியல. இந்த புக் பிரச்சனையில இருந்து ஹீரோ எப்படி வெளியே வர போறான்றதும் தெரியல. அதெல்லாம் அடுத்த எபிசோட் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பை பை.